வார்த்தை அந்த வார்த்தை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 44:1 வாசிக்கலாமா? தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களை எங்கள் காதுகளால் கேட்டோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால பூர்வ நாட்களுடைய கிரியைகள், பூர்வ நாட்களில் நடந்தவைகள் இல்லையா, ஆதி நாட்களில் நடந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து இஸ்ரேலிலே ஒரு வழக்கம், யூதர்களின் மத்தியிலே ஒரு வழக்கம் என்னன்னா, தலைமுறை தோறும் தலைமுறை தோறும் இந்த காரியங்களை அறிவிச்சுட்டே வராங்க. பிதாக்கள் என்ன செஞ்சாங்க, பிதாவானவர் என்ன செய்தார் என்பதை குறித்ததான காரியங்களை தொடர்ந்து தன்னை தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க. நாம கூட பார்த்திருப்போம்ல, பாட்டி வீட்டுல இருந்தா பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்ல, கடந்த நாட்கள் கதைகள், அவங்க அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வளர்ந்த கதைகள், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்கல்ல, சொல்லிக்கிட்டே வருவாங்கல்ல. இப்ப அப்படிலாம் இல்லை பாருங்க, தனித்தனி கொடுத்துணும். அதுல பாட்டி கதையெல்லாம் இன்னைக்கு ஓஞ்சி போச்சு இல்லை. இஸ்ரேல்ல அப்படிதாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பூர்வ நாட்களின் கதைகளை சொன்னாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க. இந்த சங்கீதக்காரன் எழுதும் போது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போச்சு இல்ல, ஆனாலும் கூட அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில நடந்த காரியங்களை இன்றைக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற நாட்களில அதுக்கு நூற்றாண்டுகள் கடந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 நூற்றாண்டுகள் கடந்து போன விஷயத்த இவர் எழுதிட்டு இருக்காரு. ஆமென். அவரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு, சாரி. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு காலங்களை தாண்டி இந்த காரியங்களை இன்றைக்கும் இந்த பிள்ளைங்க நினைப்பு வச்சிருக்கிறாங்கன்னா, அதை கேட்கும் பொழுது அதை அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு தான் விஷயம் இல்லையா. கேட்கிற விதத்தை குறித்து தான் இன்னைக்கு தேவன் பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா. சில விதைக்கிற ஒருத்தர் விதைக்க புறப்பட்டான், ஆனா சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்தது. ஆனா இந்த வழி அருகே விழுந்த விதை என்ன ஆயிடுச்சுங்க, பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடுச்சு. இதுதான் வார்த்தை கேட்பாங்க, ஒரு எமோஷனல் அவங்களுக்குள்ள உண்டாகும். ஆனா அது சீக்கிரத்துல ஏதோ ஒரு கவலையில, ஏதோ ஒரு உலக கவலையில அது என்ன ஆயிடுங்க, அந்த விதை நிலைச்சிருக்காது, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துருச்சு. வளருவாங்க, கிறிஸ்துவங்களை வளர்ந்துட்டே, சபையில வளர்ந்துட்டே வருவாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல ஒரு போராட்டம் வந்த உடனே சபையை விட்டுருவாங்க. முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை கற்பாறையில விளையணும்னு ஆசை இருக்கும், விளைஞ்சிடலாம்னு நினைச்சு முட்டி மோதி வெளியே வரும். ஆனா தண்ணீர் இல்லாததுனால வேர் கொள்ள முடியாம அது அப்படியே தீஞ்சு போயிடும் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனா யாரோ ஒருத்தரால அவங்க விசுவாச குலைச்சல் உண்டாகி வேதத்தை எடுக்காமலே இருப்பாங்க. இதான் கற்பாரு இல்லைங்களா. நல்ல நிலத்துல கூட இங்க சொல்லப்படுகிறது, நிலமெல்லாம் நல்ல நிலம், விதைக்கப்படுறதுலாம் நல்ல விதை. ஆனாலும் சில விதைகள் 30, சில விதைகள் 60, சில விதைகள் 100 பலன் கொடுத்தது. ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிற விதத்தை குறித்துதான். நீங்களாம் ஒரே சர்ச்சுக்கு வருவீங்க, ஒரே மாதிரி சத்தியத்தை கேட்பீங்க. சிலர் மிகுந்த ஆசீர்வாதம், சிலர் குறைவான ஆசீர்வாதம், சிலர் ஆசீர்வாதமே இல்லாம. காரணம் என்னன்னா, அந்த வார்த்தை கேட்கறது தான், வேற எதுவும் இல்லை. கேட்டு கிரகித்து அதை வச்சு ஜெபம் பண்ணி தன் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் இந்த 30, 60 அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலில யூதனுடைய காரியங்கள்ல அவங்க கேட்பதில் கவனமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிதாக்கள் அறிவிப்பதை கேட்டு தன் இருதயத்துல வைத்துக்கொண்டு அதை ஒன்று கூட மிஸ் பண்ணாம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் இத்தனை தலைமுறைகள் தாண்டி சங்கீதக்காரன் இதை எழுதிக்கிட்டு இருக்கான். கத்திரி பிள்ளைகளை நீங்கள் நானும் கேட்பதில் எப்படி இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஃபுல் பைபிளை படிச்சிருக்கேன், அதனால யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, யாரோ ஒருத்தர் பேசுறதுல ஏதோ ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. அதுல எல்லாவற்றையும் காது கொடுத்து கேளுங்க, நிச்சயமா வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசுங்க, கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய நன்மை நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 37.
சுதந்திரிக்கப்பட்டவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களோ நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், அன்பிலே இந்த நாட்களில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை அனுப்புகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். குழந்தைகளில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நாட்களில் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரு போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவா இந்த நாட்களிலே அன்பு கூட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி ஆனால் பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே இந்த ஜனங்களை வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் மீது எவ்வளவா இந்த நாட்களிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த 16வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த அன்பினுடைய அர்த்தம் என்னவென்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த உலகத்தை அவர் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உள்ளாக்காதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவர்கள் உலகம் ரட்சிப்படுவதற்கு அன்பினாலே ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், அன்பினாலே ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அன்பினாலே ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஜனங்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்து தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த நாட்களில் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியிலே பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களிலே சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய அன்பை இழந்து விட்டார்கள் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பானா இருந்தால் அவன் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் இந்த நாட்களில் இழக்கிறவனாய் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின நோக்கம் என்ன? இந்த ஜனங்கள் என்னுடைய குமாரனை நாட்களில் அன்பில் நிலைத்திருக்கட்டும், என்னிலும் நிலைத்திருக்கட்டும், என்னை தேடட்டும், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், நான் ஒருவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளட்டும் என்ற நோக்கத்தின் திட்டத்தின்படிதான் அங்கே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்ற ஒரு காரியம் இல்லை. அதனாலேதான் பாருங்கள், அந்த அன்பின் மூலமாய்த்தான் தேவனுடைய இந்த ரட்சிப்பின் நாட்களில் திறக்கப்படுவதை பார்க்கிறோம். கல்வாரியிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற வழியில் பாருங்கள், கடைசியாக அவருடைய ஜீவன் போய்விட்டது என்று சொல்லி உற்சவகர் அங்கே ஊட்டினாலே அவருடைய விழாவில் குத்தின வழியிலே அந்த விழாவில் இருந்து வந்தது தனிய இரத்தம் அல்ல, இரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எதை குறிக்கிறது? தேவனுடைய அன்பையும் ரட்சிப்பையும் இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த தண்ணீரும் இரத்தமுமா இந்த நாட்களிலே கலந்து இந்த நாட்களிலே
அவருடைய சரணத்திலே இருந்து புறப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், ஜலத்தினாலே இந்த நாட்களிலே நாங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே நாங்கள் மூக்கப்பட்டு, இந்த நாட்களிலே நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாகத்தான், அந்த அடையாளமாகத்தான் அவருடைய விழாவிலே இருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் அங்கே இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலே தான் தேவனுடைய அன்பை இந்த நாட்களை காண முடியும். இன்றைக்கு பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே அன்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான இந்த நாட்களை பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த நத்தார் பண்டிகையிலே, நத்தார் நாட்களிலே இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அநேக குடும்பங்கள் இந்த நாட்களிலே ஒன்று சேருகின்றன. அதைத்தான் பார்க்கிறோம். எப்படி என்றால், யார் ஒன்று சேர்க்கிறார் என்றால் அவர்தான் இன்றைக்கு அவர்களை ஒன்று சேர்க்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனுஷர் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த வார்த்தை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு யாரோடு பகையாயிருக்கிறோமோ அவர்கள் மேலே அன்பை செலுத்துவோமா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தான் நாங்கள் தேவனிலே இந்த நாட்களை நிலைத்திருக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். அவர்கள் உங்கள் அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் உங்களுடைய அன்பை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தரின் விருதுக்கு சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய நாம் வாசித்தால் அதில் வந்த ஜெபத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறேன். யோவான் 17 தந்தங்கள் எல்லாம் அறிவிக்கிறார்கள். வார்த்தைகளை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அதற்காக வேண்டி வருகிறேன், உலகத்திற்காக வேண்டி கொள்ளாமல் நீர் எனக்கு தந்ததற்காக வேண்டிக் கொள்கிறேன். பார்க்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை, அதாவது அறிந்திருக்கிறார்கள். கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் யாரு இயேசுவை எனக்கு தந்தால் அறிந்திருக்கிறவர்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், அடுத்தது நீதான் என்னை அனுப்பி என்றதை நிச்சயமாக அறிந்து விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் என்ன செய்யணும்? 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். எதற்காக? இந்த 3 காரியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக
வேண்டிக் கொள்ளாமல். இந்த ஒரு பெரிய ரகசியத்தை அந்த சொல்றாரு. எல்லாரும் அப்படின்றோம். அந்த மாதிரி வேண்ட வேண்டாம். செபிக்க நாம கற்றுக்கொள்ளணும். 10ஆம் கற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தான் நான் அறிகிறேன். 10ஆம் ஜபம் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தைக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய வேண்டுதல் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நமக்கு வேண்டணும், நீர் வேண்டிக் கொண்டது எனக்கு கற்றுத்தாகும். இதுதான் நம்ம ஜபம். சாண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு ஏசாண்டவருடைய ஒண்ணு கொஞ்சம் அலசி ஆராயும். நீ கண்டுபிடி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஜெபிச்சாருன்றத ஒரு 10 விதத்துல, ஆனா எப்படி எந்த விதமா ஜெபித்தாருன்றதை இப்ப நாம கத்துக்கிட்டு இருக்கணும். அவருக்கு ஜெபித்த முறைகள் 10 முறைகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அது எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொன்னதான். போய் ஜெபிச்சார். அப்ப ஏசாண்டவர் உயிரோடு தனியா ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார். அவரு காலமே வச்சு அதிகாரத்தை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது 4:1 பதிவிட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிருக்கிறார். எல்லா நாளும் முடியாது, ஒரு சில குறிப்பிட்ட நாளில இருக்கிறார். அது 6:12 இருக்குது. நம்மள மாதிரி ஏற்பட்டார் என்று பார்க்கிறோம். 4வது காரியம் 42 இருக்கிறது. எல்லாரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 18 இருக்கு. சோதனையை ஜெயிக்க படித்தார். அப்ப பாருங்க, அவருக்கு நிறைய சோதனை வந்தது. அந்த சோதனையில அவருக்கு எப்படி ஜெயம் பெறுவதற்காக படித்தார். அது 14:38 பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜெயித்தார். எங்கேயாவது மலையில போய் உட்கார்ந்து படிக்கிறார். எங்கேயாவது குறிப்பிட்ட மலையில கரெக்டா அவர் மலையில ஜெயித்தார். அதுக்கு ஆதாரம் மார்க் 6:46 இருக்கு. அதுக்கு வனாந்தரத்துல போய் ஜெயித்தாராம். அவர் ஜெயிக்கிறார். 5:16 பதிவு பண்ணப்பட்டிருக்கார். பலத்த சத்தத்தோடு ஜெயித்தார் என்று 5:7 பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பலத்த சத்தத்தோடு, பலத்த சத்தமா. அதுக்கு அப்ப நல்லா பலத்த சத்தமா ஜெயிச்சாருன்னு அவர் எந்த இடத்துல போய் மலையில போயிட்டார், பலத்த சத்தத்தோடு தண்ணீர் என்று பார்க்கிறோம். அதனால சித்தத்திற்கு முக்கியம். 10வது காரியம் பிதாவுடைய சித்தம், விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அது 10:8 பதிவு பண்ணும். இப்படி அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். 10 காரியம் பற்றி எப்படி ஜெபித்தார் என்பதை இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்படிதான். ஏன்னா 10ஆம் ஜெபிக்கிறது ஆண்டவர் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் அப்படின்றாங்க. அப்ப உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சந்திக்கப்பட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்றது தப்பு. அந்த ஜபம் தப்பாக இருக்கிறது, சொல்லக்கூடாது. எல்லாரும்
விசுவாசிக்க மாட்டான் நம்மகிட்ட வார்த்தை சொல்லுது. அப்ப வார்த்தையின் படி நம்ம ஜெபிக்கும் போது அப்படி நம்ம காட்டிக்கலாம். அதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சொல்லலாம் சொல்றதை விட என்ன சொல்றாரு, உலகத்துக்காக நான் வேண்டி நானு எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அப்ப ஆண்டவருக்கு யாரெல்லாம் தந்தாங்களோ அவங்களுக்காக அப்படியாக நீங்க இதை யாரெல்லாம் கொடுத்தாரோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இந்த காரியத்தை அவங்க அதிகமா செய்யணும். எது உலகத்துல உண்டாச்சுன்றது நம்பணும். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையை தான், பிதாவுடைய வார்த்தையை தான் இயேசாண்டர் இந்த உலகத்துக்கு பேசினார்ன்றத நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். அது இதாதான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று விசுவாசிக்கணும். விசுவாசித்து நம்ம அதுக்காக ஜெபிக்கும் அந்த யாரெல்லாம் இந்த 3 காரியத்துல தேர்ச்சி பெறாங்களோ அவங்களுக்காக நான் வேண்டுகிறேன். அவங்க எல்லாம் ஏசாண்டவருடைய வார்த்தையின் நடக்க வேணும். அவரை விசுவாசித்து நடக்கணும், அவருக்கு நடக்க வேணும். அவரால்தான் இந்த உலகம் என்று நம்பணும். அவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இடத்துல வர்றதுக்கு அந்த பெறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். 8ஆம் ஜெபிக்காம பர்டிகுலரா ஜெபிக்க கற்றுக்கொள்வாங்க. பதிவு பண்றாரு அந்த அப்ப அவனை சொல்லிட்டு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறேன். ஏன் கேட்கணும்? திருடனுக்கு என்ன தேவை? கண்கார்வை தேவை. அதுதான் அவர் நினைக்கலாம். அவன் சொல்றான் அவனுக்கு என்ன சொல்றது? ஏன்னா சாப்பாடுக்காக சாப்பிட்டு எனக்கு காசு என்ன கேட்கலான்னு நான் எதுக்காக கேட்கும்போது அப்ப உன் விசுவாசம் ரட்சித்தொகுதி பார்வை அடைவாங்க. இப்ப ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் சொல்லும்போது பாலியா விஷயம் அப்படிதான் இருந்தாராம். அங்கிட்ட நேரடியா பேசினாராம். ஏப்பா ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதத்தினால ஜெபிக்க, எந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும். எந்த ஆசீர்வாதம் வேணும் பர்டிகுலரா நீ கேளு. அப்பதான் நான் கவனிக்கிறோம். நீ சும்மா என்ன ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வாதம் கேட்டா அப்ப பர்டிகுலரா கேட்கிற ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் நான் அறிஞ்சுக்கிட்டேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர்கள் நமக்கு ஆண்டவர்கள்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்காக ஜெபிப்போம். ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். நம்ம ஜெபத்தை கொஞ்சம் பார்த்தோம். வேற ஒன்றும் கிடையாது. காரியத்தை நான் காலையில எடுத்தேன். ஒரு குரூப்பா போய் யோவான் 6 தான் வசனமே அமைதியாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 63 நீட்டிக்கிறது ஒன்றுக்கு விடவாது உங்களுக்கு சொல்ற வசனங்கள் அமைதியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வசனம் தான் இன்னைக்கு நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் உண்டாகும் இருக்கிறது. விட இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வார்த்தையின்படி வாழ்வதுதான் அப்படின்றது எனக்கு கேட்டுக்கிட்ட போகுது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நாம் முற்பட வேண்டும். அதுதான் நம்ம நடத்தப்படுவதற்கு
இவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, ஒரு அம்மாவுடைய மகன், நல்ல கல்யாணம் அடையாளம் தெரிஞ்சவர். அவர் சொல்றாரு, வந்து கேட்டாரு, எங்க அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா சர்ச்சில் நல்லா அந்நிய பாஷை பேசுறாங்க, நிரப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. எங்க அப்பாட்ட சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில பேசி கல்லால் எடுத்து அடிக்கிறாங்க உங்க அப்பாவை. எந்த ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்ல சொல்ல அப்ப அது பரிசுத்த ஆவியானவர் தருமனார்னா அந்த தாழ்மையின் ஆவி உனக்குள்ள வசனம் கிரியை செய்யணும். அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டோமா, நாட்டியானை மட்டும் நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பணும்னு சொல்லிட்டு நம்மளே வஞ்சிக்க கூடாது. அதனால்தான் பவுல் வந்து சொல்றாரு, இதை நான் சொன்னா ஏற்றுக்க மாட்டேங்குது, நான் இன்னும் பெந்தகோஸ்துக்கு எதிர்த்து பேசுறேன்னு நினைப்பாங்க. அம்மாலே நான் பெந்தகோஸ்துக்கு எதிர்த்து பேசல, பரிசுத்த ஆவியில பேசல. அதிகாரத்தை படிச்சு பாருங்க. என்ன சொன்னாரு, மனத்தை என்ன பேசினாரு, சபையில் அந்நிய பாஷையை பேசிக்கொள்ளும்போது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் பைத்தியம் ஏன் என்னணும். அப்ப என்ன இருப்பாங்க, என்ன நம்ம செய்யறோம், சொன்னதை நம்ம செஞ்சோமா, கொஞ்சம் நம்மளே செஞ்சுட்டு பார்ப்போம். நீ வசனத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவனா மாறணும். அதான் நானும் நீ கேட்கணும், அதுக்குதான் வேண்டுதல் செய்யணும், அதான் பர்டிகுலர் வேண்டும். அதுவும் சொல்லி கொடுத்தேன். பர்டிகுலர் வேண்டும். நான் பண்ணி அந்நிய பாஷையில பேசுறது பெருசா, அதனாலதான் 1 சொல்றாரு, பேசுறான்னு சேர்த்தான் அன்பு இல்லைன்ற. அப்ப நான் பரிசுத்த ஆவியினால நிரம்பின சபைக்கு போறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். நான் அபிஷேகம் சொல்றாரு, நான் சொல்ல அன்புல நடக்கல, நான் அந்நிய பாஷை பேசுறேன் சொல்றேன், சதையை வெட்டி நிறைவானது சொல்லிட்டு 10வது வசனத்துல சொல்றாரு. அதெல்லாம் தியானிச்சிருக்கிறோம். வார்த்தையின்படி வாழ்கிறோம், ஏமாற்றிக் கொள்கிறோம், அபிஷேகம் நிறைவாக அந்த ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். உலகத்துக்காக அதுக்காக ஜெபிக்கணும் நிறைய. வார்த்தையின்படி வாழ்கிற கிறிஸ்தவனா என்னை மாற்றுங்க, மாற்றுங்க சொல்லலாம். அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா என் பிதா கொடுத்த வசனத்தின்படி தான் இவர் பேசி இருக்கிறார். அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ரொம்ப 8வது வசனத்துல, கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வார்த்தை தான், வார்த்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவங்க விசுவாசிக்கிறோம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். அப்ப நாம வார்த்தையின் வாழ்கிற கிறிஸ்தவராய் நாம ஜெபிப்போம், பர்டிகுலரா ஜெபிப்போம். கர்த்தர் தாமே வார்த்தையின்படி வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவனாக நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். மனித தகப்பனை நன்றி ஜெபிக்காம பர்டிகுலர் காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும், அந்த ஸ்பெசிபிக்கா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு மாற்றுங்க. யாரும் அந்த வாழ்ந்து பரிசுத்த ஆவியினால நீ சொன்ன வசனமே ஆவியா ஜீவனாய் அந்த ஜீவன் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் God bless you.